ஹலோ ஆல். ஜூன் 8th சண்டே பால் காய வச்சாச்சு புது வீட்டில். ஸோ ஜூன் 9th அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு தேவையான அட்டை போடுற வேலையெல்லாம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டும் என் பசங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மதியானம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்ச் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து புது ஊருங்கிறதுனால எது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கணும். பெட்ரோல் பங்க், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், காய்கறி கடை, இந்த மாதிரி தேவையான விஷயங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுக்கறக்காக அவங்க கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு பசங்களுக்கு வந்து சாக்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் ஸ்ருதிக்கு வந்து 8 o'clock ஸ்கூல், +1க்கு வந்து 8 o'clock ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிவானி குட்டி 7th அப்படிங்கிறதுனால 9 o'clock தான் அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அக்காவை வந்து சிவானி குட்டி தான் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. முன்னாடி சிவானி குட்டி எல்கேஜி போகிறப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்ருதி குட்டி தான் வந்து அவளுக்கு சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ருதி குட்டியை அனுப்புறதுக்கு நாங்கள் 4 பேரும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோம். அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு மதியம் வந்து என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன், என் கலீக் என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட ரிசப்ஷன், அவங்களோட சொந்த ஊர் இது தான், இங்கேயே இருந்துச்சுங்கிறதுனால அவங்களோட ரிசப்ஷன் நாங்கள் அட்டன் பண்ண போயிருந்தோம். அங்கே என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்ததில்ல. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படிங்கிறதுனால அவங்கள ரேராக தான் பார்ப்பேன். ஃபோனில் தான் அதிகமாக பேசுவேன். டீம்ஸ் காலில் தான் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஹஸ்பண்ட்க்கு அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க பஸ்ஸில் வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்களெல்லாம் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரட்டை அடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சு அந்த டே. அதுக்கப்புறம் திருப்பியும் பசங்களுக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் பூனேயில் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து ஃபர்னிஷ்டு ஹவுஸ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர், ப்யூரிஃபையர் எல்லாமே வாங்கணுங்கிறதுக்காக அது பார்க்குறதுக்காக வசந்த் அண்ட் கோ, சத்யா இதெல்லாம் போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் லேட்டானதுனால டின்னரையும் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்.